வாழ்வின் ரசமே பல்வேறானவற்றை காண்பதும் கழிப்பதும் தான். எல்லாவற்றையும் ஒற்றை அலகில் அடைக்க முனையும் மூடர்கள் இதை அறியாதவர்கள். மொழி, உணவு, இருப்பிடம், கடவுள் என அவரவருக்கு இருக்கும் இடத்தையும் கிடைக்கும் பொருளையும் கொண்டு மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இந்த அறிவை பயணத்தின் வழியே மட்டுமே பெற முடிகிறது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் மணற்கற்கள் கிடைத்த காலத்தில் பல்லவர்கள் அதை கொண்டு கோயில்களை எழுப்பினர். தஞ்சையை சுற்றி கருங்கற்கள் கிடைக்க புதுக்கோட்டையிலிருந்து அதை கொணர்ந்து சோழர்கள் பெருங்கற்களால் கோயில்களை எழுப்பினர். கர்நாடகாவில் பொய்சாலைகள் பயன்படுத்தியது அங்குள்ள ஒரு வகைகள். ஒடிசாவில் கழிங்கற்கள் பயன்படுத்தியது சுக்காங்கற்கள். இப்படி வாழ்விடத்தை ஒட்டி கிடைப்பதை கொண்டே இருப்பிடமும் வழிபாட்டிடமும் கட்டப்பட்டன. கேரளா மலைகளின் தேசம், மரங்களுக்கு குறைவில்லை. மலையாளிகளின் இருப்பிடம், கோவில் எல்லாவற்றிலுமே மரமே முதன்மையாக இருக்கிறது. இன்று ஆங்கிலேயர்களின் தாக்கத்தில் காங்கிரீட் வீடுகள் வந்துவிட்டாலும் அவற்றை மரம் கொண்டே அழகுபடுத்துகின்றன. ஒவ்வொரு பண்பாடும் உணவு பழக்கமும் எப்படி வியப்பும் ஆர்வமும் அளிப்பனவோ அதுபோலவே ஒவ்வொரு பகுதியின் கட்டுமானமும் அழகும் தனித்தன்மையும் கொண்டவை. இவற்றை நோக்கி பயணிப்பதே வாழ்வை சுவாரஸ்யமானதாக்குகிறது. அரண்மூலா திருமாலுக்காக உருவாக்கப்பட்ட கோவில். புராண கதைகளின்படி பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பம்பை நதியின் கரையில் அழகாக அமைந்திருக்கிறது. திவ்ய தேசங்களில் ஒன்றான அரண்மூலா பார்த்தசாரதி கோவில் நம்மாழ்வாரால் போற்றி பாடப்பட்டிருக்கிறது. நிலப்பகுதியிலிருந்து 10 அடி உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. முகப்பு கோபுரம் 2 அடுக்கு தளமாக ஓட்டுக்கூரையாக மிக அழகான அளவு திறன்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கருவறை அடித்தளம் கருங்கற்களால் வட்டமாக அமைக்கப்பட்டு அதன் மேல் வட்டமாக சுவர் அமைத்து அதன் மேல் கூம்பாக மரக்கூரை அமைத்து அதன் மேல் தாமரை தகடு வேய்ந்திருக்கிறார்கள். பம்பை நதிக்கரையும் கோவிலும் அமைதியான நல்ல சூழலில் அழகாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அப்படி அக்கறையோடு பராமரிக்கிறார்கள். வழிபட வருபவர்களும் அவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்கிறார்கள். மிக நிறைவாக பெருமாளை தரிசிக்க அற்புதமான இடம். கேரளா சென்றால் தவறவிடக்கூடாத கோயில்களில் ஒன்று அரண்மூலா.